ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாத்துக்கும். இன்றைக்கி நம்ம சுடிதார் கட்டிங் பார்க்கலாம், சரிங்களா? வாங்க. அதுக்கு 2 மீட்ரு லைனிங் துணி எடுத்துக்கோங்க. ஏன்னா எவ்வளோ ஹைட் இருந்தாலும் சரி, ஒரு 2 மீட்ரு அளவாக இருக்கும் சுடிதாருக்கு பொறுத்த வரைக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி வெட்டலாம். அளவு வச்சு தான் வெட்ட போகிறோம். அளவு மெஷர்மெண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு அளவு ஒரு நாள் எடுத்து போட்டு விட்றேன். இப்போ இது லைனிங்கு, இது நார்மல் டாப்பு. இப்போ நம்ம லைனிங்கில் எப்படி வெட்டுறது, லைனிங்கில் வெட்டிட்டு நல்ல டாப்பில் நம்ம வெட்ட போகிறோம், சரிங்களா? இது நான் ஆக்சுவலாக 2 மீட்ரு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 4ஆக மடிச்சிருக்கோம் பாருங்கள். மடிப்பு வந்து உங்களை பார்த்து வரணும், அதை எப்பயுமே பார்த்து போட்டுங்க. அதேமாரி இந்த மடிப்பு வந்து மேலே இருக்கணும். இந்த 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 சைடும் கீழேயும் வந்து உங்களுக்கு ஓப்பன் டாப்பில் வரும், ஓப்பனில் இருக்கும். இப்போ இந்த இது 4ஆக போட்டிருக்கிற மாரியே இந்த அளவு சுடிதாரை வந்து அதேமாரி 4ஆக மடிச்சுக்க போகிறோம், சரிங்களா? கழுத்து பாருங்கள், மடிச்சுட்டு இப்போ இந்த மடிப்பு இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து கரெக்டாக இந்த சுருக்கமெல்லாம் எடுத்துட்டுருக்குங்க. ஏன்னா இந்த சுருங்கிறது வந்து பாதி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே உள்ளே போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா வித்தியாசமாயிரும். அந்த இது இருக்கக்கூடாது. கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு. ஓகேவா? 1/2 இன்ச்சு விட்டுட்டோம். இப்போ இந்த டாப் அப்படியே மேலே தூக்கி போட்டு இந்த கேப்பை கரெக்டாக வச்சுட்டு இப்போ இந்த கேப் எவ்வளோ இருக்குன்ட்டு நம்ம அளந்துக்கிறோம். ஏன்னா ஒன்று முன்ன பின்ன இருக்கும், அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் எடுத்துக்கணும். 2.5 இருக்குது, ஓகேவா? இந்த 2.5 அப்படியே இந்த கேப்பை மார்க் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது இந்த ஷோல்டர் அளவு. இந்த ஷோல்டர் அளவு எவ்வளோ இருக்குது? 3.25 கூட 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும், அதிகமாக வச்சுக்கணும். 3.25 கூட 3/4 இன்ச்சு இது பண்ணால் 4.5. இந்த 4.5 அப்படியே வச்சுட்டு இந்த அளவு அப்படியே, இது கரெக்டான அளவு. இதுக்கு மேலே 1/2 இன்ச் தெரியுதுங்களா? இதுக்கு மேலே 1/2 இன்ச். அதேமாரி இது இந்த பக்கம் வந்து இடுப்பு சுற்றளவு, இந்த பக்கம் நார்மலான அளவு, இது வந்து நார்மலான அளவு. இதுக்கு இந்தாண்ட 1.5 இன்ச். இந்த இது வந்து இதுக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு எதுக்கு விட்றோம்? உள்ளுக்குள்ளே தையல் விடுறது. எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம பிரித்து விட்டுக்கலாம், உடம்பு வந்தாலும் பிரித்து விட்டுக்கலாம், வேறு எதுனாலும் பிரித்து விட்டுக்கலாம். அதுக்கோசரம் இந்த 1.5 இன்ச்சு. இந்த 1/2 இன்ச்சு எதுக்குன்னா, இந்த கை ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அதோட இதுக்கு வந்து 1/2 இன்ச்சு. இப்போ அது இதுதான் கரெக்டான ஓப்பன் அளவு. இந்த அளவு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம வைக்கிறோம். இங்கே இந்த இடத்துல வந்து 1.5 இன்ச்சு தேவையில்லை. இங்கே தான் நம்மளுக்கு 1.5 இன்ச்சு வரணும். இங்கே நம்ம மடிச்சு அடிப்போம், அதனால் இந்த ஓப்பனுக்கு கீழே வந்து நம்மளுக்கு 1.5 இன்ச்சு தேவையே இல்லை. 1 இன்ச்சு கரெக்டானது. நேர் பண்ணிவிட்டு இதை அப்படியே நேராக, ரொம்ப கிராஸாக விடாதீங்க, நேராக தையல் மார்க் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து அந்த சைடு ஓப்பன் பார்க்க அழகாக இருக்கும். இடுப்பு வந்து இவங்களுக்கு வந்து பெண்ட் ஆகி வரல, அதனால் ஒரே ஈவனாக இருக்குது. அதனால் உங்களுக்கு நேராக தெரிகிற மாரி இருக்குது. ஏன்னா அப்படி இல்லை
அப்படின்னா உங்களுக்கு நல்லா தாராளமாக இப்படி பெண்ட் ஆகி வரும். சரிங்களா? இப்போ இந்த நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா ஷோல்டரோட இது அளவு, இந்த ஷோல்டர் அளவையும் இந்த பக்கம் மார்க் பண்ணோம் இல்லைங்களா 1/2 இன்ச்சு, இந்த அளவையும் இப்படி ஷேப் எல் ஷேப்பில் லைன் போட்டுக்குங்க. இதுதான் வந்து கையோட புஜங்களவு, கையோட சுற்றளவு. ஏன்னா அதிகபட்சம் இது எப்படி வச்சிங்க அப்படின்னா இந்த ஷோல்ட்ரு கழுத்து கேப்பு ஷோல்ட்ரு 3.25, அது கூட 3/4 இன்ச்சு ஆட் பண்ணி 4.5 மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து கீழே லைன் இழுத்து இந்த கேப்பில் 1/2 இன்ச்சு மேலே விட்ருக்குறோம் இல்லையா, இதையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். மேலே தையலுக்கு விட்ருக்கிற அளவில் தான் வைக்கணும், கீழே விட்ருக்கிற அளவில் வைக்கவே கூடாது. இதுதான் கரெக்டான அளவு. இது மேலே எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்ட அளவு. அப்புறம் இந்த மாரி ஸ்கேலில் இந்த கண்டிப்பாக இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு இது. நல்லா பாருங்கள், இந்த அளவு இருக்குது இல்லைங்களா, ஸ்கேலை வந்து இப்படி வைக்கலாம், ஆனால் இப்படி வைக்கவே கூடாது. இது தப்பான இது ஒரு 1/2 இன்ச்சு கேப்பு கண்டிப்பாக இந்த 1/2 இன்ச்சு இந்த இடத்துல இருக்கணும். இந்த 1/2 இன்ச்சு இருக்கும்போது இது வளைவு கொடுத்தீங்கன்னா கரெக்டான வளைவு வரும். உங்களுக்கு லைட்டாக தூக்கவோ சுருங்கவோ கைக்கிட்ட சுருங்கவும் வாய்ப்பே இல்லை. தெரியுதுங்களா? இந்த வளைவு கரெக்டாக வந்துருச்சிங்களா? அவ்வளோதான் இது சுடிதாரோட. இந்த இடத்துல எங்கே கழுத்து வரையில அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கேன்வாஸ் வச்சு நான் அதில் மெஷர்மெண்ட் எடுத்து இதில் வச்சு அடித்து திருப்புவேன். அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இதேமாரி நீங்களும் சுடிதார் தைக்கணும் அடிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க ப்ரீ கிளாஸ் போட போகிறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க யாராருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுருக்கிறதுல தான் நீங்கள் எப்பயுமே கட் பண்ணணும். அவங்க இந்த இடத்துல மார்க் பண்ணாங்களே இதில் தான் வெட்டணுமா அந்த டவுட் எதுலேயுமே நீங்கள் உங்களுக்கு வரவே தேவையில்லை. எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு விட்டுருக்கிறதுல மட்டும்தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், இதுமாரி கச்சா வெட்டி விட்டுக்குங்க, அது வந்து அடையாளத்துக்கு. அதேமாரி இந்த இடத்துலையும் வெட்டி விட்டுக்குங்க. இதுதான் ஓப்பன் அளவுக்கு. மாறும். அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கு இதுக்கு டிசைனுக்கு தகுந்த மாரி நீங்கள் மாற்றி பேட்டர்ன் போட்டுக்குங்க. அவங்க சொன்னாங்களே நேராக தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வேணாம். ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அதை வந்து நீங்கள்